திருப்பூரில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விருகம்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆட்டோவில் ஊர்வலமாக சென்று பரப்புரை மேற்கொண்டார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தொடங்கி விருகம்பாக்கம் தொகுதியின் முக்கிய வீதி வழியாக வாக்கு சேகரித்தார். இவ்வாக்குப்பதிவும் வாக்கு எண்ணிக்கையும் நியாயமான முறையில் நடைபெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டார். மிகவும் அபாயகரமான நிலை இது. உண்மையிலேயே கணக்கு காணப்படாததோ இல்லை என்றால் அனுமதியின்றி எடுத்து வரப்பட்ட பணமாகவோ இருந்தால் என்னை பொறுத்தமட்டில் தேர்தல் கூட இப்பொழுது நடக்க வேண்டுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இந்த பணம் எந்த பகுதியின் பணம், இதே போல பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருந்தால் இது என்ன ஜனநாயகம்? இது மிகப்பெரிய கேள்விக்குறி.